மத்தியானம் என்ன சமைச்சிருக்கோன்னு பார்ப்போமா? என்ன பாருங்கள், கேஸ் தீர்ந்துட்டு என்ன பண்ணதுக்குன்னு ஒன்றுமே ஓட மாட்டேங்க. எப்படி நான் சமைப்பேன்னு எனக்கே தெரியல. கடைசியில் விறகு அடுப்பில் வச்சு பாருங்கள் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் சாதம் ரேஷன் அரிசி தான் பொங்கியிருக்கேன். பாருங்கள், பானையெல்லாம் கறி கொட்டை ஆகிட்டு பார்த்தீங்களா? எப்படி இது தேய்ச்சி கழுவ போகிறேன்னு எனக்கே தெரியல. பாருங்கள், ரேஷன் அரிசி சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்மளுக்கு சாப்பிடாம முடியுமாப்பா? காலையிலே ராத்திரி சாப்பிட்டா தானே முடியும், இல்லாட எந்திரிச்சு நடக்க முடியும். பாருங்கள், தக்காளி குழம்பு அழகாட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா? ஜீரகம் வத்தல் தேங்காய் வச்சு அரைச்சி தக்காளி பெல்லாரி வதக்கி அழகாட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிழங்கு வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா? சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா? ரசத்தை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பெரும்பயிறு கூட்டு தான் அழகாட்டு பண்ணி வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு தேங்காய் ஜீரகம் வத்தலை வச்சு அரைச்சி சூப்பராக பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா? பப்படம் பொரித்து வச்சுருக்கேன். இந்த சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்கும் பார்த்திங்களா? நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். பார்த்திங்களா? இந்த தக்காளி குழம்போடு இந்த பெரும்பயிறு கூட்டி வச்சு சாப்பிடுங்க, அழகாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா.